சிரியாவுடைய அதிபர் பஷர் அல் அசாதை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யாவுக்கு அவர் தப்பி சென்றுட்டதா சொல்லியிருக்காங்க. அவர் சிரியாவில் இருந்து தப்பி சென்றாலும் எங்கே போயிருக்காரு அப்படின்றது தெரியாமல் இருந்தது. இப்போ அவர் ரஷ்யாவில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அடுத்ததா இப்போ சிரியாவில் அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வியும். அது மட்டும் கிடையாது, இப்போ சிரியாவில் ஒரு 1.5 வார காலத்துக்குள்ள வேகமாக ஏற்பட்ட இந்த மாற்றம் அப்படின்றது சிரியாவை மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும், அதே போல யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் கூட இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, சிரியாவில் அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் லாபமா நஷ்டமா, இதெல்லாம் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதா இப்போ சிரியாக்குள்ள இருக்கிற நிலைமை என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா இப்போ அதிபர் பஷர் அல் அசாதோட ஆட்சி இருந்த வரைக்கும், அதாவது 1.5 வார காலத்துக்கு முன்பு வரைக்கும் இந்த மிடில் பார்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் அவங்களோட ஆட்சி இருந்தது. இந்த பக்கம் தான் இப்போ HTSன்னு சொல்லக்கூடிய ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருந்தது. அதே மாதிரி டர்க்கியோட இந்த சைடு பார்டரில் பார்த்தோன்னா டர்க்கியோட சப்போர்ட் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களும், அதே மாதிரி டர்க்கி மிலிட்டரியும் ஓரளவுக்கு இங்கே ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா குர்திஷ் ஃபோர்ஸஸ், அவங்களுடைய கிளர்ச்சியாளர்கள் படை என்பது இங்கே இருந்தது. ஆக மொத்தம் கவர்மெண்ட் அல்லாமல் இங்கே இன்னும் 2 கிளர்ச்சியாளர்கள் பிரிவு இருந்தாங்க. இதில் இந்த HTSக்கு இப்போ ஓரளவுக்கு துருக்கியோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க துருக்கியோட சப்போர்ட்னால தான் இவங்க இப்போ இங்கே ஆக்கிரமிப்பையே மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை துருக்கி மறுத்தாலும் கூட முழுமையாக அவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்றதையும் அவங்க மறுக்கலை. அந்த அளவுக்கு தான் அது இருக்குது. இப்போ துருக்கி தான் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன விஷயங்கள் இனி உள்ள நடக்கும் அப்படின்னா, முதலாவது இப்போ HTS ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம் இந்த அமைப்பு தான் சிரியாவில் அடுத்து ஆட்சி அமைக்குமா? ஏன்னா இப்போ அவங்க தான் கைப்பற்றி இருக்காங்க. இட்லிப்ல மட்டும் அவங்க ஆக்கிரமிப்பு இருந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம்ஸ் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தலைநகரான டமாஸ்கஸை அவங்க ஆக்கிரமிச்சு தான் இதை சாத்தியப்படுத்தி இருக்காங்க. அப்போ அவங்க தான் அடுத்துக்கு ஆட்சிக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் முன்னாள் ஜிஹாதிஸ்ட், அதே மாதிரி அல் கொய்தா அமைப்போட சேர்ந்தவங்க உள்ளிட்டவங்க எல்லாம் இதில் இருந்ததுனால இந்த அமைப்பின் மீதே நிறைய வன்முறைகளை செய்வாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் என்பது இருக்கு. அப்போ இவங்க கையில் ஆட்சி போனா சிரியா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த சிச்சுவேஷன் சிரியாவுக்கு, அதாவது டெமோக்ரஸியை கொண்டு வரத்துக்கு, ஜனநாயகத்தை இந்த நாட்டில் கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தாலும் கூட இவங்க கையில் ஆட்சி போகும்போது அது சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது மட்டும் கிடையாது, சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய குர்து இன மக்கள், இவங்களுக்கான ஒரு ஃபோர்ஸாக தான் குர்திஷ் ஃபோர்ஸ் இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பாங்க அப்படின்றதும் தெரியல. இன்னொரு பக்கம் துருக்கியால் ஆதரவு கொடுக்கப்பட்ட அந்த கிளர்ச்சியாளர்கள் இந்த பக்கம் இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேருக்குமான காமன் பிளேயர் அப்படின்னு இங்கே யாருமே கிடையாது. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா, ஜனநாயகம் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. பட் அது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா அது சிரியாவுக்கு நல்வாய்ப்பா அமையும். ஏன்னா கிட்டத்தட்ட 14 வருடங்கள், 13 இருந்து 14 வருடங்கள் அவங்க சிவில் வார், உள்நாட்டு போர்னாலேயே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிரியாவில் இருந்து தான் அதிகபட்சமாக மக்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மில்லியன் அளவுக்கு மக்கள் சிரியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா துருக்கிக்கு மட்டுமே, துருக்கி அண்டை நாடாக இருக்கக்கூடிய நிலையில் இங்கேருந்து அங்கே போனவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 3 மில்லியனாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இந்த கண்ட்ரி அஃபெக்ட் ஆகிருக்கு. உள்நாட்டு போர்னால இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் சரி, ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸும் இருக்குது. அப்போது இப்போ சிரியாவுக்கு அந்த உதவிகள் தேவைப்படும். சிரியாவை அது மீள் கட்டமைப்பு செய்கிறதுக்கான உதவிகள் தேவைப்படும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சில விமர்சகர்கள் கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா யுஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சில கிளர்ச்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி இருந்த பஷர் அல் அசாதோட ஆட்சி அப்படின்றது ரஷ்யாவுடைய சப்போர்ட்டை பெற்றிருந்தது, ஈரானுடைய சப்போர்ட்டை பெற்றிருந்தது. அப்போ அந்த சமயத்தில் ஈரானுக்கும் யுஎஸுக்குமான அந்த மோதல் போக்குக்கு இவங்க சிரியாவை பார்த்தோன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டாக, பயங்கர சப்போர்ட்டாக அவங்க இருந்தாங்க. அது யுஎஸ்க்கு ஒரு பின்னடைவாக இருந்தது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலை யுஎஸ் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு, முக்கியமாக இவங்களுக்கான ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ்க்கான உதவிகளை, எய்ட்ஸை அவங்க பண்ணாங்க அப்படின்னாலே இந்த இப்போ கொஞ்சம் யுஎஸ்னால இதில் இன்ஃப்ளூயன்ஸ்
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளாரே இருக்கக்கூடிய, அதாவது இன ரீதியாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க ஒன்றிணைக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரஷ்யாவுக்கு இது பெரிய பின்னடைவாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா பஷர் அல் அசாத் அவர் அதிபராக இருந்த வரைக்கும் அவர் ரஷ்யாவுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு. ரஷ்யா சைடில் இருந்தும் இவங்களுக்கு நிறையா சப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ நான் இன்னொரு மேப் உங்களுக்கு உதாரணமாக காமிக்கிறேன். இதில் பார்த்தோன்னா சிரியாக்குள்ளாரையே ரஷ்யாவுடைய ஏர்பேஸும் நேவல் பேஸும் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரஷ்யாவுக்கு பறிக்கப்படுமா, இதெல்லாம் சிரியா மீண்டும் பறிச்சுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகளை தான் அவங்க செய்வாங்க. ஏற்கனவே பஷர் அல் அசாதுக்கு அவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க மாஸ்கோவில். இப்போ இந்த 2 பேஸையும் தக்க வச்சுக்கிறதுக்கு மிலிட்ரி, சிரியாவில் இருக்கக்கூடிய பஷர் அல் அசாதுடைய ஆட்சியில் இருந்த அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்றவங்க இந்த இடத்த பாதுகாக்கிறாங்க இப்போ அப்படின்னு ரஷ்யா தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை சேவ் பண்ணிக்கிறதுக்கான வேலைகளை தான் ரஷ்யா செய்யும். அப்போ இனி யார் சிரியாவில் அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு தான் ரஷ்யா பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே யுக்ரைனுடனான போரில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்ததில் அவங்கக்கிட்டையும் ஓரளவுக்கான லாஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா. தீவிரமாக பாதிக்கப்பட்டது உக்ரைனாக இருந்தாலும் கூட இவங்க சைடில் இருந்து இவங்க நிறைய அதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆயுதங்களை இழந்திருப்பாங்க, நிறைய சோல்ஜர்ஸை இழந்திருப்பாங்க. ஸோ இவங்க சைடும் லாஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால் இப்போ திரும்பவும் ஒரு பிரச்சனைக்குள்ளே அவங்க போக விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் அந்த பிராந்தியத்தில் இவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இங்கே மட்டும்தான் இப்போ இருக்குது. மற்றபடி கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க கூட இல்லாமல் ஒரு இணக்கமான போக்கு இருந்தாலும் கூட சிரியா தான் ஒரு பெரிய பலமாக இருந்தது. அதை தக்க வச்சுக்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அடுத்து நாம் வந்தோம்னாக்கா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வெற்றி சாத்தியமானதுக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக கிடையாது, மறைமுகம்னு சொல்கிறத விட இன்டைரக்ட் அப்படின்றத நாம் சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேல் இங்கே இஸ்ரேலுக்கு பக்கத்தில் தான் லெபனான் நாடு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்பொல்லா அமைப்பு, அதாவது ஈரானோட ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் ஒன்று தான் ஹெஸ்பொல்லா அமைப்பும். அவங்க தான் சிரியாவுடைய இணைஞ்சு இஸ்ரேலுக்கு தாக்குதல் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவை தாக்குதல் நடத்தினதுனால பஷர் அல் அசாதுக்கு ஹெஸ்பொல்லாவால் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துடுச்சு. அந்த சூழல் இருந்ததுனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஆர்மினால் இங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களை சமாளிக்க முடியாத சூழல் வந்தது. அது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு இப்போது அந்த இடத்த கைப்பற்றி இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் இஸ்ரேலுக்கு இது 50-50 வின் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க இந்த சிச்சுவேஷனை அவங்களுக்கு கெடுதலாகவும் மாற்றிக்க முடியும், நல்லதாகவும் அமைச்சிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் இந்த இடத்துல பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. அங்கே தான் கோலன் ஹைட்ஸ் அப்படின்ற இடம் இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அங்கே இஸ்ரேலிய மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வெஸ்டர்ன் சிரியான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பஷர் அல் அசாத்தோடைய அந்த சப்போர்ட் உள்ள மக்கள் அங்கே கொஞ்சம் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இப்போது யூஎன்னோட லா படி அங்கே டீமிலிட்டரைஸ்டு ஜோன்னு ஒன்று இருந்தது. அங்கே இராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு அந்த இடத்துல இப்போ அவங்களோட ஃபோர்ஸை கொண்டு அவங்க நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்த அவங்க இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறுத்தியிருக்காங்க. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுது. அதனால் அவங்க அடுத்து இணக்கமாக போனாங்க அப்படின்னா அது சமயோஜிதமான ஒரு முடிவாக இருக்கும். இஸ்ரேலுக்கு அதுதான். துருக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ இந்த கிளர்ச்சியாளர்கள் கையில் சிரியா வந்ததே இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஓரளவுக்கு மிலிட்ரியை வச்சு இங்கே ஓரளவு ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலாகவும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குர்திஷ் ஃபோர்ஸ் தான். ஏன்னா இந்த குர்திஷ் ஃபோர்ஸுக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான அத்தாரிட்டேரியன் கிடச்சிடுச்சு அப்படின்னா அது துருக்கிக்கு பாதிப்பாக அமையுன்றது துருக்கியோட ஒரு எண்ணமாக இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை மட்டும் அவங்க ஹெச்டிஎஸ் கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக துருக்கிக்கு தான் அமையும். அடுத்ததாக ஈராக்கை பொறுத்த வரைக்கும் ஈராக், ஈரான் இவங்களாம் தான் இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈரான் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருக்கு. ஏன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஹெஸ்பொல்லா இஸ்ரேலுடைய போரின் காரணமாக பலவீனம் அடைஞ்சிருக்கு. ஹமாஸ் அதுவும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ஒன்றா இருக்குது, அவங்களும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்போ ஈரான் இப்போ இஸ்ரேலோட நேரடியாக போருக்கு போகிறாங்க அப்படின்னா
சிரியாவுடைய அதிபரும் இப்போ இல்லை, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளும் பலவீனம் அடைஞ்சிருக்குன்னா நேரடியாக ஈரான் மோதக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ அது ஈரானுக்கு பின்னடைவாக அமையும். இந்த நேரத்தில் ஈரான் கிளவராக நடக்கணும் அப்படின்னா யூஎஸோட நியூக்ளியர் வெப்பன் சம்மந்தமான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு இவங்க இணங்கி போனாங்க அப்படின்னா ஃபர்தராக பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஈரான் அந்த முடிவை எடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.